கல்வி, விளையாட்டு, பண்பாடு ஆகியவற்றை மாணவர்களுக்கு போதிக்கும் நாமக்கல் திருச்செங்கோட்டில் உள்ள விவேகானந்தா வித்யாபவன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8248822936 9443734564. சென்னையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை அந்தந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தென் சென்னை தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல வடசென்னை தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ராணிமேரி கல்லூரியிலும், மத்திய சென்னை தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லயோலா கல்லூரியிலும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இங்கு காவல்துறை பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு 24 மணி நேரமும் இப்பகுதியில் காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் மக்களிடையே வாக்களிப்பதில் சுணக்கம் ஏற்பட்டதால் வாக்குப்பதிவு குறைவாகியுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வெயிலின் காரணமாகவும் வாக்குப்பதிவு சற்று குறைவாகியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சென்னை எப்பவுமே அர்பன் ஏரியாவில் எல்லா அர்பன் ஏரியாவிலும் இந்த ஒரு பிரச்சனை இருக்குங்க. மாநில சராசரியோட குறைவா இருக்கும். நமக்கு பொறுத்தவரை எல்லா இடத்துலையும் 4 விழுக்காடு குறைந்துள்ளது. 64 இருக்கக்கூடிய வட சென்னையில் 60 விழுக்காடு 60.13, தென் சென்னையில் 58 விழுக்காடு இருக்கிற இடத்துல 54.27, அதே மாதிரி 58.7 விழுக்காடு இருக்கிற இடத்துல 53.91 சென்ட்ரல் நடந்திருக்கு. இதுக்கு முக்கியமான இது சென்னை மட்டும் பிரச்சனை இல்லைங்க, இது யூனிக் ப்ராப்ளம்னு நம்ம நினைக்கிறோம். சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கட்டா, பூனே, நாக்பூர் அந்த மாதிரி பெருநகரத்தில் ஒன்று நிறைய மூவ்மெண்ட் நடந்துட்டே இருக்கு. ஸோ நிறைய பேர் தன்னோட வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்க்கிறதோ இல்லையா, அது இருந்தால் கூட அந்த ஒரு சுணக்கம் நம்ம ஒரு ஓட்டுனால என்ன அப்படிங்கிறது இது நம்ம லாஸ்ட் டைம் ஒரு அனாலிசிஸ் பண்ணி பண்ணோம். வடசென்னை வாக்கு எண்ணிக்கை மையத்தில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் நடத்தும் அதிகாரி ரவி தேஜா புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்துள்ளார். மேலும் வாக்குப்பதிவு சதவிகிதத்தில் முரண்பாடு இருந்தது ஏன் என்பது பற்றியும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். திருவொற்றியூர், பெரம்பூர், ஆர்கே நகர், குளத்தூர், திருவைக்கா நகர் மற்றும் ராயபுரம், ஸோ இந்த 6 தொகுதிக்கு உண்டான இவிஎம் ஸ்டோரேஜ் ரூம் மற்றும் கவுண்டிங் ஹால் வந்து இந்த குவீன்ஸ் மேரி காலேஜில் வந்து வச்சிருக்கோம். ஒவ்வொரு அசம்பிளி தொகுதிக்கும் ஒரு தனி இவிஎம் ஸ்டோரேஜ் ரூம், ஒரு தனியாக கவுண்டிங் ஹால் இருக்கு. அண்ட் முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரு 1458 போலிங் ஸ்டேஷன் நமக்கு இருக்கு. ஸோ எல்லா தொகுதிக்கு உண்டான இவிஎம்ஸ் வந்து இப்போ உள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள் டேட்டாவுக்கும் சர்வே கம்ப்ளீட் சென்சஸ் டேட்டாக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால நேற்று ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரையலாக பண்ணியிருக்காங்க. அந்த வித்தியாசம் இருந்த பிறகு அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அஃபிஷியல் ஃபிகர்ஸ் வந்து என்கோர்ல போர்ட்டல் ஏற்றது தான் அஃபிஷியல் ஃபிகர். திருச்சியில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் மற்றும் வாக்குப்பதிவு விழுக்காட்டில் ஏற்பட்ட குழப்பம் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரி பிரதீப் குமார் புதிய தலைமுறைக்கு விளக்கம் அளித்துள்ளார். இறுதி முடிவு வரும் வரை வாக்கு சதவிகிதம் வித்தியாசமாக வருவது வழக்கம்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். எவ்ரி 2 hours நம்ம கொடுக்குற ஃபிகருமே பார்த்தீங்கன்னா ஓவர் த ஃபோனில் நம்ம வாங்கி கொடுக்குறோம். ஸோ அந்த அவசரத்தில் அவர் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் என்ன நம்பர் கொடுக்குறாரோ அதை தான் நம்ம ஃபீட் பண்ணுறோம். பட் ஃபிசிக்கலாக வந்து பார்த்தோன்னா எவ்வளோ அவருடைய டைரியை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு எவ்வளோ ஓட்ஸ் ஆக்சுவலாகவே வந்து போலாக இருக்குது அப்படிங்கிறது அங்கே 17A பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதை வந்து ஃபைனலாக நாளைக்கு எல்லா ஜோன்லேருந்தும் எல்லா ப்ரிசைடிங் ஆஃபீஸருடைய மெஷின்ஸ் அவங்களுடைய ஸ்டாச்சுட்டரி டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இவிஎம்ஸ் கூட வைக்கிறதுக்கு ஒரு 3 என்வலப் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து அவங்களுடைய ஃபார்ம் 17A 17C எல்லாமே இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கவுண்டிங் சென்டரில் இங்கே ரிசீவ் பண்ணுவோம் ரிசப்ஷனில். இந்த ரிசப்ஷனில் ரிசீவ் பண்ணும்பொழுது தான் நமக்கு ஆக்சுவல் ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோங்கிறது தெரியும். இது ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த 2-3% வந்து அது டென்டேட்டிவ்னு சொல்லி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபைனல் வந்து நம்ம எல்லாமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு நமக்கு ஃபைனல் ஃபிகர் தெரியும். கல்வி, விளையாட்டு, பண்பாடு ஆகியவற்றை மாணவர்களுக்கு போதிக்கும் நாமக்கல் திருச்செங்கோட்டில் உள்ள விவேகானந்தா வித்யாபவன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8248822936 9443734564.